நாங்க பிளான் பண்ணல தேவயானி, இதுக்கு உதவி செஞ்சோம் அவ்வளவுதான். ஆமாம்மா, இந்த விஷயத்துல அண்ணனும் அண்ணியும் பெரியப்பாவும் பெரியம்மாவும் எந்த தப்புமே செய்யல. எல்லாத்தையும் நானும் விவேகானந்தம் தான் செஞ்சோம். நீ மறுபடியும் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆன்ட்டி ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனை நான் சரியா பயன்படுத்திக்கணும். அந்த லக்ஷ்மி இன்னும் வேதனைப்படணும்னா அவள மாதிரியே அவ தங்கச்சியும் இந்த வீட்டுல கஷ்டப்படணும். அது நடக்கணும்னா நான் ஆன்ட்டிய ஆயுதமா பயன்படுத்தணும். ஆன்ட்டி, இப்ப நம்ம என்ன செய்யறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்கு வர போறாங்க. உங்க மருமகள ஆரத்தி எடுத்து வரவேற்க போறீங்களா? அவளை என் மருமகன் சொல்லாத மனுஷா, என்ன பேசிட்டு இருக்க நீ? விவேக் ஜானு கழுத்துல தாலி கட்டியிருக்கான்ல ஆன்ட்டி. ஜானு உங்களுடைய மருமகளா ஆன மாதிரி தானே? அவ என்னைக்குமே என் மருமக கிடையாது. இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் மித்ரா ஒத்துக்கிட்டான், ஆன்ட்டியும் அங்கிளும் ஒத்துக்கிட்டாங்க, விவேக் சஞ்சனா கூட ஒத்துக்கிட்டாங்க. ஒரு விதத்துல லக்ஷ்மியோட 3 கோல்ஸ்ல ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டான். நில்லுங்க லக்ஷ்மி, நீ போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. ஆரத்தி எடுத்ததும் நீங்க 2 பேரும் ஒருத்தர் பேரு ஒருத்தர் சொல்லி வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாத்தனாரான எனக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. இருமா, இப்பதான் கல்யாணம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்குள்ள கூட அடி எடுத்து வைக்கல. அதுக்குள்ள நாத்தனாருக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குற? நாத்தனாருனா பாதி புருஷன்னு சொல்லுவாங்க பெரியப்பா. அதான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே என்ன குடிப்பீங்கன்னு கேக்குறேன், இல்லையா அண்ணா? என்கிட்ட கொடுங்க அண்ணி. இந்த வீட்டோட நாத்தனாரா நான் தான் ஆர்த்தி எடுக்கணும். இது நாத்தனாரோட உரிமை இல்ல. இந்த வீட்டோட மருமகன்ற அருகதையில விவேக்கோட மனைவின்ற காரணத்தினால இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைப்பா. உனக்கு எந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்ன, இப்போ உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ற? என் தங்கச்சின்னு நினைக்கிறீங்களோ இல்ல இந்த வீட்டோட மருமகன் நினைக்கிறீங்களோ உங்க இஷ்டம். எனக்கு பிடிக்கலனாலும் உங்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்களை ஆசீர்வாதம் பண்றதை தவிர உங்களாலேயோ என்னாலேயோ வேற எதுவும் செய்ய முடியாது. ஆமா தேவயானி, ஜானு ரொம்ப தங்கமான பொண்ணு. அவ உனக்கு மருமகளா கிடைச்சது உன் அதிர்ஷ்டம். என்ன அதிர்ஷ்டம்னு சொல்றீங்க மாமா? பிறந்த உடனேயே அப்பா அம்மாவை இழந்த துரதிருஷ்டசாலிங்க இவங்க. லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து என்ன சாதிச்சா? என்னைக்காவது மித்ரா கூட ஒழுங்கா இவ குடும்பம் நடத்தி இருக்காளா? குடும்பத்துக்கு கஷ்டத்தையும் கம்பெனிக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த சனி தேவயானி. என் மருமகளை பத்தி ஏதாவது பேசுன மரியாதை இருக்காது. அப்படின்னா ஏன் மருமக விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? நீங்க எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சதாலதான் எல்லாரோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா என் பேச்சை கேட்காம ஜானு கழுத்துல நீ தாலி கட்டியிருக்க. தாலியை கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும் நினைச்சிட்டியா? இல்ல அண்ணி, இவ்ளோ நாளா நாங்க 2 பேரும் தனித்தனியா வாழ்ந்தோம். ஆனா இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம். நான் ஜானுவோட கையை பிடிச்சது விடுறதுக்காக இல்லை,
வாழ்க்கை முழுக்க கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு. இங்க யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் ஜானு தான் என்னோட மனைவி. அக்னி சாட்சியா, எல்லாரும் சாட்சியா எங்க கல்யாணம் நடந்துருச்சு. என் மனைவியாவும் இந்த வீட்டோட மருமகளாவும் ஜானு இந்த வீட்டுக்குள்ள வரப்போறா. நாங்க உள்ள வராம தடுக்கிற உரிமை எங்க அம்மாவுக்கு இல்ல. பசங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நாமளும் சந்தோஷமா இருப்போம் தேவியானே. அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதை நம்மளால தாங்க முடியுமா? எங்க பேச்ச கேளுங்க சித்தி. ஜானு ரொம்ப நல்ல பொண்ணு. விவேக்கும் அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. என் தங்கச்சியோட சார்பா நான் உங்களுக்கு வாக்கு தரேன் சின்னத்த. ஜானு உங்களை கஷ்டப்படாம பார்த்து தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அப்புறம் நான் கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். அவனுக்கு இந்த அம்மாவை விட அந்த பொண்ணு முக்கியம் நினைக்கும் போது நான் இன்னும் எதுக்கு உயிர் வாழணும்? செத்துடலாம். ஆன்ட்டியால என் பிளான் எல்லாம் சொதப்பலாயிடும் போல இருக்கே. ஏதாவது மேனேஜ் பண்ணி ஆகணும். நீங்க என்ன பேசுறீங்க ஆன்ட்டி? கல்யாணம் நடந்த வீட்ல சாகுறேன்னு சொல்றீங்க. புது தம்பதியர்களை வெளியே காக்க வைக்கிறது நல்லதில்ல. முதல்ல அவங்கள வீட்டுக்குள்ள வர விடுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ என்ன பேசிட்டு இருக்க மனிஷா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவங்கள போய் வீட்டுக்குள்ள விட சொல்ற? உங்களுக்கு அப்புறம் நான் புரியுற மாதிரி சொல்றேன் ஆன்ட்டி. இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க. உனக்கு என்னாச்சு மனிஷா? நான் தான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன்ல. இப்ப மட்டும் நீங்க இறங்கி போலனா அதுக்கப்புறம் இந்த வீட்ல உங்களுக்கு மரியாதையே இருக்காது. நீங்க தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்க. உங்க விருப்பப்படி செஞ்சுக்கோங்க.